சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு, நான் லவ் பண்றேன்னு சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்ல அன்பு, ஆரதி தான் அன்பு. அது நீங்க தேடுற அழக ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, உங்க பக்கத்துலயே தான் இருக்கா. தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க அன்பு. அது வேற யாரும் இல்ல ஆனந்தி. அன்பு, இதுக்கு மேலேயே இதை இப்படியே விட முடியாது. துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். என்ன சார், பயங்கர யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு. நீயா? உனக்கு எங்க என் கஷ்டம் புரிய போகுது? ஏய், உன் கஷ்டம் என்ன தவிர வேற யாருக்கு தெரியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்றேன். டேய் சொல்ற. டேய் இங்க பார், நான் தான் உன்னை காதலிக்கிறேன்னு ஆனந்த் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல ஆனந்த் என்ன புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணா, இப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. மகேஷ் சார், அம்மா, இந்த வீணா போன கருணாகரன், எத்தனை பேரை சமாளிக்கிறது? காதல சொல்றதுக்கே இவ்வளவு பிரச்சனைனா கடுப்பா இருக்கு. டேய் என்ன நீ இதுக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிட்ட? எதுவும் ஈஸியா கிடைச்சிடாதுப்பா. அப்படி ஈஸியா கிடைச்சா அதோட வேல்யூ தெரியவும் தெரியாது. டேய் பாரு, எனக்கு உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்போ அம்மாவும் மகேஷாரும் தான் பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அம்மா அத்தையை கூப்பிட்டு மேரேஜை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மகேஷ் சார் ஆனந்த் கிட்ட லவ்வ சொல்லி அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் தான் அழகன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. இல்லையா பொத்திட்டு கிளம்பு. இப்போ எனக்கு பன் பரோட்டானா பிடிக்கும், நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. நான் என்ன பண்ணணும்? டேய், நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் நிறைய இருக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒரு நல்ல பன் பரோட்டா கடைக்கு போய் பன் பரோட்டா வாங்கி சாப்பிடணும், அவ்வளோதான். உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா செய்யணும், யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனந்த் கிட்ட லவ் சொல்லணும்னா சொல்லணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட தான் செயின் இருக்குல்ல, ஆனந்தியை கூப்பிடு, அதை காமிச்சு நீ தான் அழகன்னு சொல்லு. அதான் ஈஸியான வழி. டே சும்மா புரியாம பேசாத. அதான் அந்த கருணாகரம் பொண்ணும் பையனும் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். ஒரு பேப்பர்ல குடோனுக்கு வான்னு லெட்டர் மாதிரி எழுதி யார்கிட்டையாவது கொடுத்து ஆனந்திட்ட கொடுக்க சொல்லு. அவ கண்டிப்பா அங்க வருவா. அவகிட்ட நீ அங்க லவ் சொல்லு. என்ன யோசிக்கிற? இல்லைன்னா மாமா சாப்பிட்டீங்களா மாமா? அத்தை சொன்னாங்க நீங்க இப்பதான் வருவீங்கன்னு. அத்தை சொன்னாங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னு. அத்தை சொன்னாங்க நீங்க தூங்குனீங்கன்னு. அத்தை சொன்னாங்க. இப்படியே சொல்லி உன் வாழ்க்கையே ஓடிடும். என்ன துளசி ஓகேவா? அப்பா சாமி, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. அந்த பயம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் உன் முன்னாடி வர்றதும் வராததும் நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. யோசிச்சுக்கோ.
இந்த ஆள் வேற குறுக்க நிற்கிறானே. இந்த ஆளை தாண்டி எப்படி ஆனந்த் கிட்ட லெட்டர் கொடுக்கறது? பார்த்தானா பிரச்சனையாயிடுமே. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டி இப்படி சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு? ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணுன்னு இடி மாதிரி வந்து விழுதே. காலங்காலமா இருக்கிற ஒரு காணி நிலம் கூட நமக்குன்னு இருக்க கூடாதுன்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறானுங்களே. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? வில்லுகாப்புல கருப்பா இப்படி அதர்மா நடக்குதே, இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உனக்கு கண்ணே இல்லையா? அம்மா அழாதம்மா. அழாம என்னடி பண்ண சொல்ற? சீவனமே இங்க சீப்பட்டு போய் உக்காந்து கிடக்கும். இதுல 3 நாள்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாத்தா உன் நிலம்னு சொல்லிட்டு போறான் பாவி. நாம எங்கடி போறது அம்புட்டு பணத்துக்கு? அப்பா தான் எங்கேயோ போய் யார்கிட்டயோ பேசிட்டு வரேன்னு போயிருக்காருல்லம்மா. அதுக்குள்ள ஏமா அழற? அந்த மொத்த மனுஷன் இந்த குடும்பத்துக்காக இன்னும் எப்படி தான் செத்து சுண்ணாம்பாக போறாரோ தெரியலையே. கேப்பாரு இல்லாத குடும்பமா நாதி எத்து நிக்கிறோமே. இப்படி நம்மள நடுத்தருவுல நிறுத்தி வேடிக்கை பார்க்கணும் நினைக்கிறானுங்களே, அவனுங்களா நல்லா இருப்பானுங்களா? அம்மா அழாதம்மா, எதுவும் நடக்காதும்மா. யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காத நமக்கு ஏண்டி இம்புட்டு சோதனை வருது?